ஹாய் ஆல் வெல்கம் டு பிரியா ஹோம் கிச்சன். டுடே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வீட்டிலே வந்து தேங்காய் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி தேய்ச்சா கொஞ்சம் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளருங்க. பாப்பா ஹேர் க்ரோத் இருக்கா, நான் கொஞ்சம் அடர்த்தி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணையும் முடக்கத்தான் கீரை, வேப்ப இலை, முருங்கைக்கீரை, துளசி. ஸோ இதெல்லாம் வந்து லீவ்ஸ் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆம்லா. இது வந்து பெரிய நெல்லி வந்து நசுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேம்பாலப்பட்டை, கருஞ்சீரகம், ரோஸ்மெரி, ஆலிவ் விதை, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் மிளகு, கிராம்பு, பட்டை. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆயில் வந்து கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு எப்படிங்கிறத காட்டுறேன் கைஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை சொல்ல மறந்துட்டேன், முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வேப்ப இலை, செம்பருத்தி தலை, துளசி, அப்புறம் கரிசலாங்கண்ணி. ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து வெங்காயம், ஆம்லா, கருஞ்சீரகம், வெந்தயம், ஆலிவ் விதை, ரோஸ்மெரி, அப்புறம் வேம்பாலப்பட்டை. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா வந்து ஒரு ட்ரையாக ஆகிடும். உங்களுக்கு நல்லா ஒரு ரெட்டிஷாக உங்களுக்கு மாறினதுக்கப்புறமா தான் நம்ம இதை எடுக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ என்னால் எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணதும், ஆனால் ப்ராசஸ் ரொம்ப அதிகமானால ஃபில்ட்ரு பண்ணதும் எடுக்க முடியல. ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள் எண்ணெய் இருக்குது. நான் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து நான் பாட்டிலில் ஷிப் பண்ணிட்டேன். இதுதான் நான் காய்ச்சின எண்ணெய். இது வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 2 மாதம் தொடர்ந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிரும். ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேபி ஹேர் வந்து முளைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி நல்லா திக்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளரும். உங்களுக்கு இந்த ஆயில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் கைஸ். நெக்ஸ்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். இதுதான் நம்ம எண்ணெயோட நேம். உங்களுக்கு என்ன வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி தரோம். ஓகேங்களா? பாய் கைஸ்.